அடுத்த நாள் காலையில் மெஹந்தி ஃபங்க்ஷன். எல்லாரும் எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாரும் மெஹந்தி போட போயாச்சு. கேர்ள்ஸ் மட்டும்தான் போடணுமா, பாய்ஸும் போட்டுக்குவோன்னு குட்டீஸும் போட்டுக்கிட்டாங்க. அதுவும் மெஹந்தி போறவங்க கிட்ட போய் தோனி ஃபேஸ் போடுவீங்களா, ரொனால்டோ ஃபேஸ் போடுவீங்களா கேட்டதும் அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் தோனி பர்த்டேட்டை மட்டும் போட சொல்லி போட்டுக்கிட்டாங்க. எல்லார் கல்லையும் மஞ்சள் பூசி விட்டாங்க. இது எல்லாம் எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் ஆந்திரா ஸ்டைல் வெட்டிங் பார்க்குறோம். மேரேஜ் யாருக்குன்னா எங்க அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா இருந்தவங்க கோவிட் டைம்ல தான் வெக்கேட் பண்ணிட்டு ஆந்திராக்கே போயிட்டாங்க. இன்னமும் எங்க டச்ல க்ளோஸா இருக்கிறவங்க, அவங்களுக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை. அங்கே போயும் எங்களை எல்லாம் வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் 1 இயராக பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோம். பசங்க எக்ஸாம் அது இதுன்னு போயிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் மேரேஜ். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு இன்வைட் பண்ணதுனால நாங்கள் எல்லாரும் கிளம்பி ஆந்திரா போயிட்டோம். நிறைய கேம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் கையில் எல்லாம் மெஹந்தி போட்டுக்கிட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. அப்பப்போ டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ்னு வந்துட்டே இருந்துச்சு. நாங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சு இருந்துக்கிட்டு வாஷ் பண்ணிட்டோம். அதுவே நல்ல கலர் பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளே லஞ்ச் டைமே வந்துருச்சு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த வீடியோ ஹல்தியில் பார்க்கலாமா?